This video is sponsored by Satyabama Institute of Science and Technology. This is Little Talks, and if you like the video, please like, share, and subscribe. Thank you. Mainstream actors நிறைய பேர் வெப் ஸ்பேஸ்ல போல, at least Tamil industry. I hope my mom is not watching. I'm a total my father's daughter. I'm totally like my dad. So what is love according to Tamanna? அது உங்களோட கண்ட்ரோல்லே இல்ல. It's something that is because my mom really gets angry and pissed off when I take the side of my father for everything. நான் ரொம்ப சின்ன வயசுல சென்னைக்கு வந்தேன் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றதுக்கு. ஸோ அப்போ இருந்து லாங்குவேஜ் மட்டும் இல்ல, பட் I was very new when Ayan was made. I was still like probably just done a few films. He would call me to set. நான் ரொம்ப கம்மியா சீரிஸ் பார்த்திருக்கேன் லைஃப்ல. ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி பிடிக்கலன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன். It's a lot easier said than done. Like when I also had COVID and I was in the hospital, in this kind of a situation, it really makes you very, very vulnerable. So yeah, I am just like very random, and that's why I'm a very occasional poet. Like it's literally occasional. For another scene, it's actually easy, and you know what you're supposed to do. But when there is these gaps, when there is not something being said, nobody is God. We all make mistakes. We all can be wrong. We all can make bad decisions. But other லிட்டில் டாக்ஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. என் கூட இன்னைக்கு வந்து ஒரு பிரிட்டியான டால் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குயின் தமன்னா அவர்கள். ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? வெரி குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய தமிழ் நீங்க பேசுறீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப ரீசெண்டா நீங்க போட்ட போஸ்ட்லயும் கூட தமிழ் அவ்வளவு அழகா பேசி போட்டிருந்தீங்க. சோ ஸ்டார்டிங் உங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணும் போதே தமிழ் லேர்னிங்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனா இப்ப வரைக்கும் அதை இன்னும் கீப் அப் பண்றீங்க. சோ அந்த தமிழ் அப்படின்ற ஒரு கனெக்ட் பத்தி. நான் ரொம்ப சின்ன வயசுல சென்னைக்கு வந்தேன் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றதுக்கு. சோ அப்போ இருந்து லாங்குவேஜ் மட்டும் இல்ல, பட் தமிழ் கல்ச்சரும் இருக்கலாம். அங்கே எல்லாரும் எப்படி வாழ்றாங்க, அவங்களோட எமோஷன்ஸ், அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதெல்லாம் ஆல்வேஸ் புரிஞ்சுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் இப்போவும் அதான் ட்ரை பண்றேன். பட் ஒன் திங் ஐ ஹாவ் டு சே தட் நான் எவ்வளவு சின்ன வயசுல வந்தேன் சென்னைக்கு, பட் எல்லாரும் எனக்கு ரொம்ப ரொம்ப வார்ம்த் லைக் ரீட் பண்ணாங்க எப்பவுமே. அண்ட் அப்போ ரொம்ப நியூ ஆக்டர் இருந்தா கூட யாரும் எனக்கு அப்படி ட்ரீட் பண்ணல. ஆல்வேஸ் ஒரு ஃபேனோட சப்போர்ட் இருந்துருச்சு, டைரக்டர்ஸ், கோஸ்டார்ஸ் அவங்களோட சப்போர்ட் இருந்துருச்சு. அதனால இட் வாஸ் சோ மச் மோர் ஈஸியர் டு மேக் சென்னை மை செகண்ட் ஹோம். நிச்சயமா இந்த லவ் அண்ட் அன்பு எப்பவுமே உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், தமிழ் பிலிம்ஸ் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிறைய பண்ணீங்கன்னா we'll be happy. தமிழ்ல நல்லா கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. நிச்சயமா நீங்க பண்ணாலே நாங்க அப்கோர்ஸ் பார்ப்போம். அண்ட் இப்போ அழகா பயங்கர ஸ்டைலிஷான ஒரு லுக்ல இருக்கீங்க. பட் நவம்பர் ஸ்டோரி ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ஒரு லுக் இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்றதால ரொம்பவே ரியலிஸ்டிக்கா முடிஞ்ச அளவு நீங்க எடுத்திருக்கீங்க. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது we can witness that. So இந்த ஸ்டோரி வந்து பர்டிகுலர்லி வந்து சீரியஸா எடுக்கிறாங்க, அதுவும் இந்த டைம்ல எடுக்கிறாங்க அப்படின்னு டிசைட் பண்ண உடனே what made you to first go for it? The first thought எப்படி? Almost 2 years முன்னாடி தான் இந்த கதை கேட்டேன். அப்போ ஆக்சுவலி மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வெப் ஸ்பேஸ்ல போல, அட்லீஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி. So it was still new for people in the mainstream Tamil cinema to explore the web space. So basically in the show, most of the show was shot pre-pandemic. COVID ஆனதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி தான் ஷூட் பண்ணிருக்கோம். பட் பிகாஸ் COVID happened, we all had to stop shooting, and first wave ஆயிடுச்சு, which was very long, and about 6 months lockdown was there. அந்த lockdown open ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷூட்டிங் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பதான் இந்த ஷூட் நாங்க முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு we let November Story go. So for me this is my first web show technically, and I was looking at a lot of different scripts at that point, because always your first show is very, very special. And also I feel like as
Indians, we've seen a lot of internationally well-made Series. shows, and Yeah. adu paakradhukku appuram we feel like in India we really need to focus, and especially regional, from the regional side we need to make good content, something that is universal, like how we are able to watch their shows, they should also be able to watch our shows. So Yeah, you know, adu or relatability factor universal ah irukonu avasiyam irukunu thonuchu. And when Ram sir, Indra Subramaniam, who's the director of this show, he's also the writer. So and this is his first project. So kada kekkumbodhu enakku or expectation e kadiyadu. I didn't know what to expect out of him. But when he just started narrating the story, na 3 episodes kete, and I was totally hooked. I wanted to know what's going to happen in the 4th. And I honestly solno na enakku na ungaloda average binge watcher kadiyadu. எனக்கு நான் ரொம்ப கம்மியா சீரிஸ் பார்த்திருக்கேன் லைஃப்ல. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஐ கான்ட் டோன்ட் ஹேவ் தி அட்டென்ஷன் ஸ்பேன். ஒரு வாட்டி பிடிக்கலன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன். So I feel like it's so important for us as content creators or people, actors who are being a part of you know, this new age content. We need to make sure that it's interesting for people to watch. In this on the script level, it had that. So so I was very excited to be a part of it. And I mean, which platform better than Disney Plus Hotstar? Because what I really like that they've done is they've made it they're releasing it in Telugu, Tamil and Hindi, so a larger audience can watch this show and enjoy the show. Of course, we are eagerly waiting to witness that as well. And இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சினிமால ஒரு பார்ட் ஒன்னு இருக்கு, அண்ட் சீரீஸ்ல இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு பார்ட் ஒன்னு இருக்கு. ஸோ சினிமால இல்லாத ஒரு ஸ்பேஸோ ஒரு ஃப்ரீடமோ வந்து உங்களுக்கு இந்த ஓடிடில ஏதாச்சும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? I feel like definitely ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த ஸ்பேஸ்ல கண்டிப்பா. ஏன்னா ஃபிலிம்ஸ் ஈவன் ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் பிளே பண்ணும்போது ஒரு கொஞ்சம் சினிமேட்டிக்கான போர்ட்ரேயல் இருக்கும். ஆனா இந்த ஷோல இல்ல இந்த மாதிரி ஷோஸ்ல ஒரு ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆல்சோ ஒரு ஆக்டரா யூ ரியலி கெட் அ மச் மோர் டீடைல்ட் கிராஃப். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் 2.5 hours ஒரு படம் அது முடிச்சது அந்த மாதிரி கிடையாது. It is 7 episodes. So there's so much story that is going on in every episode. So for us also the graph is a lot more longer, a lot more sustained and with the front of the camera. Maybe films like konja speed up pannite irukano. You know, like it's a little faster, everything is a little faster, but here there's no expectation like that. Here it is, you know, you have to live it. Like நீங்க நார்மலா ரியல் டைம்ல எப்படி அந்த விஷயம் நடக்கும் அந்த ரியல் டைம்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ இதெல்லாம் புது விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நிச்சயமா அந்த ரியலிஸ்டிக்கா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸ்பாட்லயே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதுல இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர், ஒரு அப்பாக்காக போராடுற ஒரு மகளோட ஸ்டோரி அப்படின்னும் போது எமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மேஜர் பார்ட் பிளே பண்ணோம். ஸோ ஸ்பாட்லயே வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் இருந்தாதான் ஆடியன்ஸ் வந்து அட்டாச் ஆவாங்க. ஸோ அழுகிற சீன்ஸா இருக்கட்டும், ரொம்ப இன்டென்ஸா பெர்ஃபார்ம் பண்ற சீன்ஸா இருக்கட்டும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்போ நீங்க பண்ற அந்த ஆன்சர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ராவா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் நவம்பர் ஸ்டோரியில பெர்ஃபார்ம் பண்றது எப்படி இருந்தது ஆக்சுவலி? பர்சனலா சொல்லணும்னா ஐ ஃபீல் லைக் இது நான் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன், நாட் ஜஸ்ட் அஸ் an actor, பட் ஒரு ஆடியன்ஸ் they don't actually connect with you only when you cry or only when you're emotional or only when it's a very you know high intensity scene. Sometimes or a father daughter equation establish பண்றதுக்கு ஒரு சிம்பிள் வேர்டும் அது இல்லைன்னா ஒரு சின்ன பாடி லாங்குவேஜும் அது கம்யூனிகேட் பண்ண முடியும், அது அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பாண்ட் என்னன்னு. So I feel like this really gives you that chance of not being real, and it's a vibe that you're feeling. It's not even like, it's not just a performance which you can sense. So I feel like as an actor it's a lot more challenging to create those nuances, not so much or another scene it's actually easy and you know what you're supposed to do. But when there is these gaps, when there is not something being said, or when you're not trying to do anything, and the time le enna nadakadu say in a father daughter relationship, I think that is a lot more exciting for people to watch, because that's what our real lives are, right? நிச்சயமா it's the real bonds that we share with our family. அது ரொம்ப சின்ன விஷயங்கள்ல தான் அது கம்யூனிகேட் பண்ணும். So I feel like this has that chance to
to show you that real side of it. சீரீஸ்ல அந்த ட்ரெய்லர்ல ஒரு ஃபாதர் டாட்டர் அந்த பாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். நான் பர்சனலா கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்பாவோட பாண்டிங் பத்தி உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கணும். நீங்க வந்து ஆக்சுவலி மாம்ஸ் பெட்டா இல்லைன்னா டேட்ஸ் பெட்டா வீட்ல? I hope my mom is not watching. I'm a total my father's daughter. I'm totally like my dad. Okay. In fact, we always have a fight on this at home because my mom really gets angry and pissed off when I take the side of my father for everything. Something small Okay. also. Something wrong for sappa, I'll be like, "Ha, dad is right." And then she'll be like, "This is so unfair." What? அப்படின்ற மாதிரி. So I am like blatantly like my dad's pet. ஓகே. அண்ட் இந்த ஜேர்னில நவம்பர் ஸ்டோரி ஜேர்னில ஏதாச்சும் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அந்த கனெக்ட் வந்து உங்களுக்கு இருந்ததா? உங்களோட அப்பா ஞாபகம் வந்ததா? இல்லைன்னா அந்த எமோஷன் கொண்டு வரும்போது நீங்க அப்படியே யோசிச்சீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட், ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருந்தா? Kandipa, I think that the protectiveness that a child will have for a parent, the natural instinct, just like or a parent ko or a child pati and mari or a feeling irukum. Similarly, also especially I understand this a lot more now because see, when you're younger, you need your parents. But as your parents are growing older, that role reversal happens. Yeah. Where avanga kids mari aiduvanga, neenga da parent mari behave pannvinga. Adu romba vaati nadukku, and I experience that a lot more now. Because when I was younger, I needed my parents to support me. But I feel like today that role reversal happens. So I feel like this show also has come to me at a very like a correct time in my life where I can also understand the emotional personally. Definitely. And present it as an actor. So I feel like it's very relevant to me. Yeah, சூப்பரான ஆன்சர் மேம். நீங்க சொல்லும் போதே அந்த பாண்டிங் கனெக்ட் எல்லாமே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டா பயோல ஒகேஷனல் பொயட் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ எப்பெல்லாம் அந்த பொயட் வந்து அடிக்கடிக்கு எட்டி பார்ப்பாங்க, எந்த மாதிரி டைம்ல வந்து அந்த பொயட்டை நாங்க பார்க்க முடியும்? Some poetry I just write, when I journal a lot. I like to journal. So, when I'm sitting, I just I say a few things that I really really feel. And supposing I'm not able to communicate that in a conversation or cannot say it to anyone, that's when it becomes in a form of a poem. And normally it's very fast. It's too fast. Okay. Like in 5 minutes I will write it down, or I can spend an entire day. I can spend 5 days thinking about it and I will not write anything. So yeah, I am just like very random, and that's why I'm a very occasional poet. Like it's literally occasional. It happens very occasionally. ஓகே. அதனாலதான் ஒகேஷனல் பொயட் அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணிட்டீங்க இல்லையா அந்த இடத்துல? Just saying. ஓகே. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேசணும். அஃப்கோர்ஸ் இந்த வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லவ். அந்த லவ் அப்படின்ற ஒரு வார்த்தை பத்தி தமன்னா அவர்களுக்கு இருக்கிற ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். So what is love according to Tamanna? I think where it is an instinct to want to care for the person. அது உங்களுக்கு அது உங்களோட கண்ட்ரோல்லே இல்ல. It's something that is beyond. Yeah, I feel like நீங்க அதை மெஷர் பண்ண முடியாது. நீங்க அது எதுக்கு வருதுன்னு நீங்க அனலைஸ் பண்ண முடியாது. It's normally beyond you as a person to give a logical explanation to it. And I feel like it stems from care, and it's a lot in what you do. It's not what you say, but it's a lot in what you do. So it's very like it comes out in your actions, in the way you are with those people. நிச்சயமா. அண்ட் இந்த டைம்ல பர்டிகுலர்லி இந்த டைம்ல நிறைய பேருக்கு இது லவ் அண்ட் கேர் தேவைப்படுது. ஸோ ஒரு ஸ்மால் நோட் உங்க கூட சேர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க இப்படி ஒரு ஹார்ட்டின் காட்டினீங்க அப்படின்னா that love will go to everywhere to all of them. Thank you. So sweet of you, ma'am. Actually, love பத்தி நம்ம பேசியாச்சு. அடுத்து பேச வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து not only வந்து இந்த பேண்டமிக் கொரோனா we are seeing such negative things in all aspects. இந்த விஷயம் தாண்டி ஜென்ரலாவே நீங்க டீன்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் சொல்றேன், இந்த நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தமன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த டைம்ல எப்படி அவங்க அங்க ஓவர் கம் பண்ணுவாங்க? when I'm really confused about something, or எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னா I always talk to. I'm very lucky actually. I have parents who are very understanding. I have some very close friends. எனக்கு சின்ன வயசுல அவங்க என் கூட தான் இருந்தாங்க. So அவங்க கூட பேசி
understand panna try panve epome. I feel like not everybody sees the vulnerable side to me, but the close people, I don't hide my vulnerability from them. Nobody is God. We all make mistakes. We all can be wrong. We all can make bad decisions. But supposing ninga discuss panlena, ninga communicate panlena, people don't understand what's going on with you, and you are not able to understand the problem also. So I feel like it's very important to have a close set of people who you trust. And if you have that luxury of having those people, expressing yourself, and I do that, and I feel like it really helps me. And when it's something extremely personal, then I write it down. So I think journaling is another thing. It's like is an activity you can do which will really help you express some very very deep feelings which you really cannot tell outside. டெஃபினெட்லி மேம். ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல சில மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்க கோவிட்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்ததை நாங்க அப்கோர்ஸ் பார்த்தோம். அண்ட் அந்த டைம்ல மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு ஒரு மேஜர் பார்ட். அதை எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்றதுதான் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஆக்சுவலி அதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்தீங்க. பட் நீங்க கொடுக்குற ஒரு மெயின் டிப் ஒண்ணு அப்படின்றது என்னவா இருக்கும்? It's a lot easier said than done. Like when I also had COVID and I was in the hospital, it really is the lowest low, because being alone in this kind of a situation, it really makes you very very vulnerable and makes you feel really weak. Once you're going through a physical ailment, and then also when you're seeing your family members go through that. Even my parents had COVID before that, so it's a very very difficult time. What I did was I tried to talk to my family members, to people on like FaceTime or whatever, like on on the internet, and I was trying to make myself feel better. And also the thought that this is just a phase, this is not going to be there forever. I think that thought really helped me. Sila times when something goes wrong, you think that is the end of the world. Idukku appuram ellame tappa da nadakum. Adu nijam illa. Nothing stays forever. So even in the problems, in the prachanagal, adu forever kadiyadu. Idu oru phase. And எல்லாரும் இதை சேர்ந்து ஃபைட் பண்ணாதான் நாங்க இது ஓவர் கம் பண்ணி முன்னாடி போக முடியும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்றீங்க. சோ பிஃபோர் யூ வைண்ட் அப் ஒன் லாஸ்ட் क्वेश्चन, உங்களுக்கு பர்சனலா எமோஷனல் கனெக்ட் இருக்கிற ஒரு क्वेश्चन. கேவி ஆனந்த் சார் அவர்களுடைய அந்த டெத் நியூஸ் கேள்விப்பட்டு பயங்கர ஷாக் எங்களுக்கு. நீங்க பர்சனலா அயன் அப்படின்ற ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படத்துல அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்கோர்ஸ் ஒரு டைரக்டர், கேமராமேன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு பர்சனா கேவி ஆனந்த் சார் கிட்ட நீங்க அட்மையர் பண்ண ஒரு விஷயம்? He was an absolute visionary. He was way ahead of his times as a cinematographer, as a filmmaker. And what I really respect about him was, I remember I was very new when Iron was made. I was still like probably just done a few films. He would call me to set, he would shoot my scenes, and he would just send me. He would never make me wait. He would take me at my optimum. He would really make sure that when I am my freshest, when I am able to do my best, he give me that space to perform. And I learned a lot of things, like how you can be planned when you're on set instead of coming on set and planning. So and those things I carried on. Like I took that ahead into my other work as well. So I feel like he's someone who's really been so inspirational for so many people who've been in Tamil cinema. So and I really நான் என்னோட போஸ்டே பார்த்துட்டு எனக்கே நம்பவே முடியாது that that he's no more with us. So it's quite painful for me to even look at my own post on Instagram. Of course ma'am. So thank you for joining us today. And நிறைய உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா நவம்பர் ஸ்டோரி அப்படின்ற ஒரு சீரீஸ் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஃபாலோயிங் நிறைய ஆக்டர்ஸ் ஓடிடி இந்த மாதிரி சீரீஸ் ப்ரிஃபர் பண்ணி நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ தேங்க்யூ மேம். ஸ்வீட் ஆஃப் யூ. விஷிங் யூ தி வெரி பெஸ்ட் ஃப்ரம் அவர் டீம் மேம். Thank you so much. Thank you. You too. Take care. Thanks a lot. Yeah, definitely ma'am. Definitely. Thank you. Thank you.